வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 11 நாள் 26 திங்கட்கிழமை செப்டம்பர் 8, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கலாம் கனவு நனவாகியது. கிராமத்தை நோக்கி நகரவாசிகளின் கவனத்தை ஈர்த்த கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ் அண்ணாமலைக்கோட்டை. ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒன்றியத்தில் உள்ளதுதான் அண்ணாமலைக்கோட்டை கிராமம். செப்டம்பர் 7 ஞாயிறு இன்று அதிகாலை 4 மணி முதல் அண்ணாமலைக்கோட்டை கிராமத்தை நோக்கி ஈரோடு, கோவை, திருப்பூர் நகரங்கள் சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து 6 மணிக்குள் வந்து சேர்ந்த மக்கள் 6000க்கும் மேல் பேர்கள். இவர்களில் பல தொழிலதிபர்கள், கல்வி நிறுவனங்கள், பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சியர் சுற்றியுள்ள கிராமவாசிகள் என இவர்களை இப்படி ஈர்த்தது அக்கிராமத்தில் உள்ள கனவு ஸ்டார்ட் அப் என்கிற ஐடி பார்க். ஆம், வில்லேஜ் ஐடி பார்க். இப்படி ஒரு கிராமத்தில் இருந்து கொண்டு அமெரிக்கா போன்ற 50 உலக நாடுகளின் நிறுவனங்களுக்கு வேலை செய்ய முடியும் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார் கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ் நிறுவனத்தின் CEO கார்த்திக் ஈசோமூர்த்தி. கோவை, சென்னை, திருச்சி போன்ற நகரங்களுக்கு சென்றுதான் படித்து இளைஞர்கள் பணியாற்ற வேண்டும் என்ற நிலையினை உடைத்து அதே பணியினை அண்ணாமலைக்கோட்டை என்கின்ற குக்கிராமத்தில் கனவு ஸ்டார்ட் அப் நிறுவனம் சுமார் 200 இளைஞர்களை கொண்டு இந்தியா மட்டுமல்ல உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இந்த சாதனையை பறைசாற்றும் விதமாக கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வருவதுதான் இந்த மாரத்தான் 10 கிலோமீட்டர் தொடர் ஓட்டம். ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படியே உள்ள போங்க. எரச்சக்கநாயக்கனூர் வளர்ச்சியில் விளையாட்டுத்துறை சேர்கிறது. மாநில விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் செந்தமிழன் ஊக்கம். தேனி மாவட்டம் எரச்சக்கநாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழு தொடர் செயல்பாட்டில் உள்ளதால் அக்கிராமத்திற்கு நல்லூர் வட்டம் விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் செந்தமிழன் அன்பு விஜயம் செய்தார். அங்கு நடைபெற்ற வார கூடுதலில் கலந்து கொண்டு செந்தமிழன் அன்பு பேசும்போது விளையாட்டுத்துறையின் செயல்பாட்டால் மாணவர்கள் அடைந்த மேன்மை பற்றி கூறியதை கேட்டு டாக்டர் சுதர்சன் தமது ஊரிலும் விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பொறுப்பேற்றுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. அப்போது 5 மாணவர்கள் தங்களை விளையாட்டுத்துறையில் இணைத்துக் கொண்டு சாதனை புரிவோம் என உறுதியளித்தனர். நிகழ்வில் கலந்து கொண்ட இளைஞர்கள பொறுப்பாளர் சவுந்தரபாண்டி கெங்குவார்பட்டி கிராமத்தையும் இதுபோன்று மேம்படுத்த தமது ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் என்று எரச்சக்கநாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் பழனிசாமி தெரிவித்தார். இதில் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன், தேனி மாவட்ட பொறுப்பாளர் சர்ச்சில் துறை ஆகியோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மாணவர் இல்லத்தில் 15 மாணிக்க மாணவர்கள். செப்டம்பர் 6 அன்று தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தில்லைஸ்தானம் கிராமத்தில் நடராஜன் தாளாளர் அவர்களால் நடத்தப்படும் ராமகிருஷ்ணர் மாணவர் இல்லத்தில் மாணவர் கள மாநில பொறுப்பாளர் கௌதம், திறமை திருவிழாத்துறை பொறுப்பாளர் வாசு ஆகியோர் நடத்திய கலந்துரையாடலில் 15 மாணிக்க மாணவர்கள் கண்டறியப்பட்டதாகவும் இந்த கலந்துரையாடலுக்கு புருஷோத்தமன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். மன்னன் உமாசங்கர் உலக சமாதானம் துறை மாவட்ட பொறுப்பாளர் கலந்து கொண்டார் என்று தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பாளர் சிவசண்முகம் தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. வாய்ப்பு கிடைத்த இடங்களிலெல்லாம் அரசமைப்பு சாசன முகப்புரையை பதிவு செய்து வரும் கோவர்த்தன் சென்னையில் நேதாஜி நவபாரத் ஃபவுண்டேஷன் மற்றும் பாரதி பதிப்பகமும் இணைந்து நடத்திய நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட நல்லூர் வட்டத்தின் வாழ்வியல் கள மாநில பொறுப்பாளர் திரு கோவர்த்தன் நல்லூர் வட்டத்தை அறிமுகம் செய்து வைத்து இதன் மூலம் அனைத்து குடிமக்களையும் பாதுகாப்புடன் சமூக, பொருளாதார, அரசியலில் அனைவருக்கும் நீதி எண்ணியதை வெளிப்படுத்த, எடுத்துச் சொல்ல, நம்பிக்கை வைக்க, உண்மையை சொல்ல, வழிபாடு செய்ய சொல்ல
சுதந்திரம். பின் அரசியலமைப்பு சாசனம் முகப்புரையை வாசித்து காண்பித்ததன் மூலம் எப்படியெல்லாம் வாய்ப்புகளை பயன்படுத்தி செயல்பட முடியும் என்று செய்து காட்டிய கோவர்த்தனன் அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். இல்லம் தேடி உள்ளம் நாடி திண்டுக்கல்லில் ஹேமலதா. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து வரும் மகளிர் கள மாநில பொறுப்பாளர் திருமதி ஹேமலதா திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மீரா அவர்கள் குடும்பத்தினருடன் தொழில் முனைவோர் லதா மற்றும் அவரது தோழிகளுடன் சந்தித்து மாவட்டத்தில் மகளிர் களத்தை வலுப்படுத்த ஆலோசிக்கப்பட்டது. அடுத்ததாக பழனி சின்னக்கலையம்பத்தூர் கிராமம் திருமதி மனோரஞ்சிதம் அன்பழகன் அவர்களின் இல்லம் தேடி சென்று பார்த்தபோது அங்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மாலை நேர வகுப்பு நடத்தி வருவதை அறிந்து தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு அங்குள்ள மகளிரை ஒருங்கிணைத்து அதன் மூலம் அவர்களின் மேம்பாட்டிற்கும் அப்பகுதி மேம்பாட்டிற்கும் பொறுப்பேற்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தியதாக திலகவதி தெரிவித்தார். அத்துடன் திருமதி மனோரஞ்சிதம் இல்லம் செம்மை இல்லத்திற்கான 8 அம்சங்கள் நிறைந்திருப்பதை காண முடிந்ததென்றார். விளையாட்டு வீரர்களுக்கு வேலைவாய்ப்பு. தேசிய அளவில் மாநில அளவில் விளையாட்டுப் போட்டிகளின் வெற்றியாளர்கள் 13 முதல் 19 வயது வரை சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் CPCL நிறுவனம் மாதம் 18,000 முதல் 20,000 வரை பயிற்சியுடன் ஊக்கத்தொகை வழங்க உள்ளது. www.cpcl.co.in என்ற இணையத்தின் வழியாக தகுதி உள்ளவர்கள் 20/9/2025 தேதிக்குள் விண்ணப்பித்து பயனடையலாம் என செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. லட்சிய ஆசிரியர் கபிலன் அவர்களுக்கு பாராட்டு. தேனி மாவட்டத்தில் லட்சிய ஆசிரியர் கபிலன் தனிப்பட்ட முறையில் மலைவாழ் மாணவர்களுக்கு போட்டித் தேர்விற்கு தயார் செய்து வருவதை நேரில் கண்டு தேனி மாவட்ட பொறுப்பாளர் சர்ச்சில் துரை பாராட்டு தெரிவித்தார். ரத்தம் தேவை அவசரம். ரவி. இடம் தர்மபுரி அரசு மருத்துவமனை. தேவையான ரத்தம் B+2 யூனிட். தொடர்புக்கு 7339435585. தகவல் தர்மபுரி மாவட்ட பொறுப்பாளர் திரு வெங்கடாச்சலபதி. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.